ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. அவங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஈரான் வர்சஸ் அமெரிக்கா போர் 2 வாரம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதற்கிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு. இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. இந்த போரை நிரந்தரமாக முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு. ஆனால் 2 பேரும் ஏற்க முடியாத கோரிக்கைகளை 2 நாடுகளும் அமெரிக்காவும் ஈரானும் வச்சது காரணமாக அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிருச்சு. வர வியாழக்கிழமை திரும்ப பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இந்த சூழலில் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸை நாங்கள் கைப்பற்றிட்டோம் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. ஒரு கப்பல் கூட அந்த பக்கம் போக முடியாது அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எதை நோக்கி இந்த கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கு, எப்படி பார்க்குறீங்க இதை? இப்போ நீங்கள் சொன்னது போல் பேச்சுவார்த்தை நடக்குது இஸ்லாமாபாத்தில். அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடியுது. ஸோ அப்போ நேச்சுரலாக என்ன பண்ணுவாங்க அடுத்தது? பேச்சுவார்த்தை வெற்றியில் முடியணும்னா ஏதாவது ஒரு தரப்பு இறங்கி வரணும். அப்போ அழுத்தத்தை அதிகமாக போட வேண்டியிருக்கும். ஸோ இப்போ ஈரானை வழி கொண்டு வரணும்னா அவங்க மேலே இன்னும் அழுத்தம் போடணும். அதுக்கான வேலைகளில் அமெரிக்கர்கள் ஈடுபடுறாங்க. ஸோ ஈரான் மேலே இன்னும் அழுத்தம் போடுவோம், போட்டால் வழிக்கு வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ அமெரிக்கர்கள் என்ன பண்ணுறாங்க, ஹுர்மூஸை நாங்களும் பிளாக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஈரான் பொறுத்தளவில் ஈரான் பிளாக் பண்ணியிருக்காங்க ஹுர்மூஸை. கப்பல் போக்குவரத்து ஸ்டாப் ஆகிருக்கு. அவங்களுக்கு தேவையான சில கப்பல்களை மட்டும் போகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க, மற்ற கப்பல்கள் அந்த வழியாக போக முடியாது. ஸோ இப்போ அமெரிக்கர்கள் என்ன பண்ணுறாங்க, முழுமையாக நாங்கள் கப்பல் போக்குவரத்தை நிறுத்த போகிறோம், உங்களுக்கு தேவையான கப்பல்களும் அந்த வழியாக போக முடியாது, ஈரான் போர்ட்ல இருந்து எண்ணெயை எடுத்துக்கிட்டு வெளியே போக முடியாது, அதே மாதிரி மற்ற கப்பல்களால் ஈரான் போர்ட்டுக்கும் போக முடியாது அப்படின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இந்த பிளாக்கெய்டு இருக்குல்ல, இந்த பிளாக்கெய்டால மற்ற கல்ஃப் நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஈரானுக்கும் பாதிப்பு ஏற்படணும் அப்படின்றது தான் அமெரிக்காவோட நோக்கம். ஈரான் மேலே அழுத்தம் போடணும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் ஈரானுக்கு பாதிப்பு ஏற்படுமோ இல்லையோ, சைனாவுக்கு இதனால பெரிய பாதிப்பு இருக்கு. ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, சைனா மேலேயும் அழுத்தம் போடுறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஈரானோட ஒட்டுமொத்த எண்ணெய் வளங்கள் இருக்குல்ல, அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எண்ணெயில் 90% 95% பார்த்தோம்னா சைனாவுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அமெரிக்கா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸை பிளாக் பண்ணுறாங்கன்னா சைனாவுக்கு அதில் பெரிய பாதிப்பு இருக்கு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ் வழியாக ஏறக்குறைய சைனாவோட ஒட்டுமொத்த அந்த எண்ணெயோட தேவைகள் இருக்கும்ல, அது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ் வழியாக 30% வருது. அதுவும் குறிப்பாக ஈரான்ல இருந்து பார்த்தோம்னா 13% வருது. ஸோ அதனால சைனாவுக்கு ஈரானோட எண்ணெய் ரொம்ப அவசியம். ஒரு 13% கம்மியாகுதுன்னா பெரிய ஒரு பாதிப்பு தான். ஸோ சைனா இன்னொன்று சொல்லியிருக்காங்க, சைனா ஈரானுக்கு உதவிகள் பண்ணீங்க அப்படின்னா டேரிஃபையும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா எச்சரிச்சும் இருக்காங்க சைனாவை. ரைட். ஸோ இப்போ சைனாவை பொறுத்தளவில் பார்த்தோம்னா டஃப்பாக டீல் பண்ணுறாங்க. சைனா ஒரு வார்னிங் ஒன்று அமெரிக்காவுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் எங்கள் கப்பல்களை டச் பண்ணீங்கன்னா சிக்கலாகும், எங்கள் கப்பல்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ் வழியாக போகும், வெளியே வரும், எங்களை யாரும் எதுவும் தடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இது பெரிய ஒரு டெவலப்மெண்ட். ஏன்னா இப்போ அமெரிக்கர்கள் சொல்கிற விஷயம் என்ன, நாங்கள் பிளாக்கெட் பண்ணுறோம், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மூஸ் வழியாக யாரும் போக முடியாத மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். சைனாக்காரங்க நாங்கள் போக தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, ஒரு சீன கப்பல் உள்ளே போயிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அமெரிக்கன் பிளாக்கெட்டை மீறி உள்ளே போயிருச்சு, அமெரிக்க தரப்புலேருந்து எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்கன்ஸுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, ஆயில் டேங்கர்ஸ் அட்டாக் பண்ணுறதுலாம் கஷ்டம். ஆயில் டேங்கர்ஸ் அட்டாக் பண்ணியாச்சுன்னா எண்ணெயெல்லாம் ஸ்பில் ஆகும் இல்லையா, அது கடலில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், என்வரன்மெண்டலாக பெரிய டேமேஜை ஏற்படுத்தும். ரெண்டாவது, நீங்கள் சீனாவுக்கு போகக்கூடிய கப்பல்களை மூழ்கடிக்கிறீங்க, இல்லாட்டி தாக்குறீங்க, இல்லைன்னா தடுத்து நிப்பாட்டுறீங்கன்னு வச்சுப்போம். வெனிசுலாவில் பண்ணாங்கல்ல, ஆயில் டேங்கர்ஸ்லாம் கைப்பற்றுனாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ டைரெக்டாக நீங்கள் சைனாவோட மோதுறீங்கன்னு அர்த்தம். சைனாவும் ஏதோ ஒரு வகையில் இதில் என்டர் ஆவாங்க. அதுபோக ஃப்யூச்சரில் சைனா அவங்களோட அந்த ஆயில் டேங்கர்ஸை பாதுகாக்கிறதுக்கு அவங்களோட கப்பல் படையை எஸ்கார்ட் பண்ண அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த போர் பெருசாகவும் வாய்ப்பு இருக்கு. ஆமா, இப்ப சைனா இப்ப இந்த பிளாக்கேடு பார்த்தோம்னா சைனாவுக்கு இது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சைனாவுக்கு பெரிய சிக்கல்.
ஸோ சைனா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா, இல்லைன்னா சைனா ஏதாவது அக்ரெசிவாக பண்ணுவாங்களா அப்படின்றதான் கேள்வி. அமெரிக்காவோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, சீனா மேலே அழுத்தம் நிறையா போட்டாச்சுன்னா, அதாவது ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை மூடி வச்சுருந்தாங்கன்னா சீனாவுக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வராங்க. அப்போ சீனா என்ன பண்ணுவாங்க, ஈரான் மேலே அழுத்தம் போட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கப்பா அப்படின்ற ப்ரெஷரை ஈரான் மேலே போடுவாங்க. ஸோ அமெரிக்கா அதை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை மூடி வச்சிங்கன்னா நாங்களும் மூடிடுவோம், அது சைனாவுக்கும் பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால் சைனா உள்ளே புகுந்து ஈரானை பின்வாங்க வைப்பாங்கன்னு பார்க்குறாங்க. இப்போ ஈரான் இப்போ நெகோசியேஷன் டேபிளில் உட்காந்து பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் சைனாவும் உண்டு. பாகிஸ்தானும் சைனாவும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கல்ல. ஸோ பாகிஸ்தான் உள்ள வந்து மீடியேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஈரானும் உட்காந்து பேசுகிறாங்கன்னா சைனாவுக்கும் இந்த போரால் பாதிப்பு இருக்குது. இன்னைக்கு எண்ணெய் வந்துட்டு இருந்தாலும் சைனாவுக்கும் வேற நிறைய வகைகளில் பாதிப்பு இருக்குது. ஆயில் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, வேற சிக்கல்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால சைனாவுக்கு ஏற்படக்கூடிய டேமேஜ் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கன்ஸ் பார்க்குறாங்க. ஆனால் இதில் அமெரிக்காவுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது, உலகத்துக்கும் பிரச்சனை இருக்குது இதில். அதான் விஷயம். இப்போ ஏன்னா இப்போ ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 1.5 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் பார்த்தோம்னா ஈரான்லேருந்து போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் ஆவரேஜாக. அப்போ அமெரிக்கன்ஸ் இப்போ பிளாக் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு போய் சேர வேண்டிய இந்த க்ரூட் ஆயில் போய் சேராது. அப்போ என்ன ஆகும், சப்ளை கம்மியாகும். அப்போ பெட்ரோலோட ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது யாருக்கெல்லாம் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், முதல்ல சைனா, அப்புறம் ஜப்பான், சவுத் கொரியா மாதிரியான நாடுகள், இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரியான நாடுகளுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால இப்போ வந்து சைனாவுக்கும் ஒரு சிக்கல் இது ஏற்படுத்தியிருக்கு. சைனா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு அக்ரெசிவாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க, செயலில் இன்னும் காட்டலை. ஆனால் எங்களை டச் பண்ணால் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும், அமெரிக்கா ரொம்ப தவறான விஷயங்கள் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்க காட்டமாக பேசியிருக்காங்க. அமெரிக்காவும் இப்போதைக்கு கிடைச்ச நியூஸ் வச்சு பார்க்கும்போது சீன கப்பல்களை அவங்க ஸ்டாப் பண்ணல, சீனாவுக்கு போகக்கூடிய அந்த ஆயில் டேங்கர்ஸ் எல்லாம் அவங்க ஸ்டாப் பண்ணல. ஸோ அதனால் அமெரிக்கா ஸ்டாப் பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரில. அப்படி ஸ்டாப் பண்ணால் சைனா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரில. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போது இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை திரும்ப பாகிஸ்தானில் நடக்கும், இந்த வாரம் மேபி நடக்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவலும் வருது. மேபி அந்த பேச்சுவார்த்தை ஓகே ஆகணும் அப்படின்றதுக்காக ட்ரம்ப் இந்த வேலையை பார்க்குறாங்க. ஆமாம், பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி நல்லா முடிஞ்ச அளவுக்கு அழுத்தம் போடணும். ஒரு சைடில் சைனாவுக்கும் நிறைய அழுத்தம் போடுறது, இன்னொரு சைடில் ஈரான் மேலேயும் நிறைய அழுத்தம் போடுறது. ஏன்னா இப்போ ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஒரே வருமானம் எண்ணெயை வச்சு தான் அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் எண்ணெயை வச்சு நீங்கள் சம்பாதிக்க முடியாது அப்படின்ற சூழல் ஏற்படுத்தியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈரானோட பொருளாதாரம் பெரிய சிக்கலை ஃபேஸ் பண்ணும். ரெண்டாவது பார்த்தோம்னா, 2 அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸுக்கு உள்ளே போய் பெர்ஷியன் கல்ஃபுக்குள்ளே போயிருச்சு அப்படின்ற ஒரு செய்தியை அமெரிக்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஈரான் அதை மறுத்துட்டாங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்க, அப்படி எந்த கப்பலும் எங்களோட அந்த பிளாக்கேடை மீறி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக பெர்ஷியன் கல்ஃபுக்குள்ளே எந்த கப்பலும் போகலை அப்படின்ற மாதிரி ஈரான் சொல்கிறாங்க. அமெரிக்கர்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போ அந்த கப்பல்கள் பெர்ஷியன் கல்ஃபில் தான் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய கன்னி வெடிகளை அவங்க நீக்கிட்டு இருக்காங்க, அப்போ போக்குவரத்து அப்போ தானே சுமூகமாகும், ஸோ அதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்கன்றாங்க. ஈரான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, அமெரிக்க கப்பல்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் கிட்ட வந்தாச்சுன்னா நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அது சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணுறது மாதிரி ஆயிரும். ஸோ இப்போதைக்கு சீஸ்ஃபயர் இன்னும் இருக்குது, அமெரிக்கர்கள் ப்ரெஷர் போடுறாங்க. ஆனால் அந்த சண்டை எதுவும் நடக்காமல் இருக்கு, ஃபயர் பண்ணல இப்போதைக்கு. அமெரிக்கர்களும் எதுவும் ஸ்ட்ரைக் பண்ணல, ஈரானும் ஸ்ட்ரைக் பண்ணல. ஆனால் அமெரிக்கன்ஸ் இப்போ ப்ரெஷர் போடுறாங்க. ஸோ கப்பலோட அவங்க உள்ளே போகிறாங்கன்னா டெக்னிக்கலாக சீஸ்ஃபயர் அவங்க வயலேட் பண்ணல. சீஸ்ஃபயர் டீல் என்ன, நான் ஒன்று அட்டாக் பண்ண மாட்டேன், நீ என்ன அட்டாக் பண்ணக்கூடாது தான். நான் இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்குள்ளே போனால் டெக்னிக்கலாக நான் சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணல. ஆனால் ஈரானை பொறுத்தளவில் அது ஈரானுக்கு சிக்கல். ஸோ ஈரான் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம், நாங்கள் அட்டாக் பண்ணுவோன்றாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அமெரிக்கன்ஸ், ஒரு அழுத்தம். ஆமாம். ஸோ அடுத்தது இன்னும் பேச்சுவார்த்தை நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி சீக்கிரம் வழிக்கு வரணும், இல்லைனா நாங்கள் உள்ள ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக உள்ளே போக நாங்கள் தயங்க மாட்டோம், மைண்ட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணவும் தயங்க மாட்டோம், கிளியர் பண்ணவும் தயங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு சிக்னலை கொடுக்குறாங்க. ஒரு சைடில் பொருளாதார அழுத்தம், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா பொருளாதார ரீதியாக ஈரான் பாதிக்கப்படுவாங்க. இன்னொரு சைடில் இந்த விஷயம் போர்க்கப்பல்களையும் உள்ள அனுப்புறது. ரெண்டாவது ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் இப்போ அங்கே வந்தாச்சு. ஸோ இப்போ 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் அங்கே இருக்குது. யூஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லிங்கன் பார்த்தோம்னா
கல்ஃப் ஆஃப் ஒமானில் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் பக்கத்தில் அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்குது. இன்னொரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் பார்த்தோம்னா ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் வந்து ஈஸ்ட் மெடிட்ரேனியன் சீல இருக்குது, ஈஜிப்ட் சைடில் இருக்குது. ஸோ இப்போ 2 ஏர்க்ராஃப்ட் கேரியரையும் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பெர்ஷியன் கல்ஃபோட 2 சைட்லையும் அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரை பொசிஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஏர்க்ராஃப்ட் கேரியரும் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் கரெக்டாக இந்த நெக்ஸ்ட் பேச்சுவார்த்தைக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் அழுத்தம் போடணும்னு பார்க்குறாங்க. எப்போவுமே இந்த பொருளாதார அழுத்தங்கள் இருக்கு இல்லையா, அது உடனே பாதிப்பை ஏற்படுத்தாது, கொஞ்ச நாள் ஆகும். ஆமாம், அது ஒர்க் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் அது வரைக்கும் அமெரிக்காவால் தாக்கு பிடிக்க முடியுமான்றது ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா கிட்டேருந்து விலகுறாங்க. பிரிட்டன், ஃப்ரான்ஸ் எல்லாம் இதை அவங்க என்கரேஜ் பண்ணல, அவங்க விலகி தான் போகிறாங்க. யாருமே சப்போர்ட் பண்ணல இந்த அமெரிக்காவோட இந்த நடவடிக்கையை. மற்ற நாடுகளுக்கும் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கு. குறிப்பாக இந்தியாவுக்குலாம் இது பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. நேற்று கூட ஒரு செய்தி பார்த்தேன். என்ன அப்படின்னா, பிரான்ஸ் வந்து இந்த மைக்ரோசாஃப்டே யூஸ் பண்ண போகிறதில்ல என்ன இனிமே அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அமெரிக்காவுக்கு அழுத்தம் போட அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி கூட பார்த்துருந்தேன். தெரியல, அது பெரிய அழுத்தம் போடுமான்னு எனக்கு தெரியல. ஒரு அமெரிக்க கம்பெனி, அது ஒரு சின்ன சின்ன அழுத்தங்கள் மேபி. ஸோ அந்த அந்த விரிசலை வந்து இது காட்டுதா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஆனால் இப்போ பிரான்ஸுக்கும் பிரிட்டனுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்க ரசிக்கலை. குறிப்பாக பிரிட்டன் அமெரிக்கன்ஸ் ரொம்ப மோசமாக டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் வந்து கியர் ஸ்டார்மர்லாம் ரொம்ப மோசமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்க நாட் ஹாப்பி. அப்போ அமெரிக்கா இப்போ என்ன ஆயிருக்குன்னா டிப்ளமேட்டிக்காக தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. மற்ற நாடுகளோட சப்போர்ட் இல்லாமல் அமெரிக்கா மட்டும் இப்போ தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு நல்லது கிடையாது. ரெண்டாவது, இது எஸ்கலேட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நாளைக்கு நீங்கள் சைனாவோட டைரக்டான ஒரு மோதலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சைனாக்காரங்க அக்ரெசிவாக வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பொருளாதார போரில் சைனா ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது டைரெக்டாக போய் நீங்கள் இராணுவ ரீதியான ஒரு மோதல் போக்கை கடைபிடித்தீங்கன்னா அது உங்களோட பொருளாதாரத்துக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும். சைனா அதை விரும்புவாங்களான்னு நமக்கு தெரில. ஆனால் இப்போ இன்னொரு சைடில் பார்த்தா சைனாவோட பொருளாதாரமும் இப்போ ஒரு தேக்க நிலை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. முன்ன மாதிரி க்ரோ ஆகலை. பொதுவாக இந்த மாதிரி க்ரோத் இல்லாத காலகட்டங்களில் நாடுகள் மோதி பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா மக்களோட கோவத்தெல்லாம் திசை திருப்ப வேண்டிய தேவை இருக்கும்ல. ஸோ அதனால் ஏதாவது ஒரு சேட்டையை பண்ணவும் யோசிப்பாங்க. ஸோ நமக்கு சைனா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு தெரில, அவங்களோட தேவைகள் என்னன்னு தெரில. ஆனால் ட்ரம்ப் இந்த ரிஸ்கை எடுக்கிறாரு. ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, பொருளாதார ரீதியான அழுத்தம் போடுறீங்க, இந்த அழுத்தம் போட்டு ஈரானை வழிக்கு கொண்டு வர முடியுமான்னு நமக்கு தெரில. அப்படியே ஈரானுக்கு இந்த அழுத்தம் போட்டு அவங்கள வழிக்கு கொண்டு வரணும், இல்லைனா ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணும்னா இன்னும் எவ்வளோ நாட்கள் இந்த அழுத்தம் போடணும்னு நமக்கு தெரில. ஏன்னா அங்கே படைகளை நிப்பாட்டி வச்சிருக்கிறது கஷ்டம். ஒன்று, நிறைய பணம் செலவாயிட்டு இருக்கு. ரெண்டாவது, உலகத்துக்கே இது சிக்கல் ஏற்படுத்துது. நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை பிளாக் பண்ணீங்கன்னா உலகத்துக்கே பிரச்சனை அது. அப்போ உலகத்தால் இந்த பாதிப்பை எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க முடியும்? மற்ற நாடுகளால் எவ்வளோ இந்த பாதிப்பை தாக்கு பிடிக்க முடியும்? ஏன்னா இப்போ உரம்லாம் அந்த வழியாக போகலன்னா, ஃபர்டிலைசர்லாம் அந்த வழியாக போகலன்னா விவசாயம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதெல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால இந்த பிரச்சனையை இன்னும் எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கும் உலகம்னு தெரில. அதான் சிக்கல். இந்தியா எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கணும் வேறு தெரியல. இந்தியாவுக்கு பெரிய சிக்கல், இது பெரிய சிக்கல், பெரிய ஷார்ட்டேஜ். இது ஒரு கப்பல் 2 கப்பல் போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான அதெல்லாம் பத்தாது இல்லை, அதெல்லாம் பத்தாது இல்லை. அது கூட இப்போ இல்லை. இப்போ இன்னொரு சிக்கல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு 1 month ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க அனுமதி கொடுத்தாங்க. இந்த ஏப்ரல் 11ஆம் தேதி அது அந்த டைம் வந்து முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ரஷ்யாட்டிருந்து இம்போர்ட் பண்ண முடியாது. அப்போ ரஷ்யாட்டிருந்து நம்ம இம்போர்ட் பண்ண முடியாது, ஈரான்லேருந்தும் நம்ம இம்போர்ட் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் சரி கட்டுறதுக்கு நம்ம மற்ற நாடுகளை நோக்கி போக வேண்டியிருக்கு. இப்போ 30க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கனடா, நிறைய நாடுகள்லேருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. குறிப்பாக இதில் ஒரு வகையில் பார்த்தா அமெரிக்க நிறுவனங்களுக்கு பெரிய பம்பர் இது அங்கிருந்து. ஏன்னா இப்போ எல்லா நாடுகளும் அமெரிக்கா கிட்ட தான் போகிறாங்க ஓகே எண்ணெய்க்கு. ஸோ நல்ல அதிகமான விலைக்கு அமெரிக்க நிறுவனங்கள் எண்ணெய் வித்துட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்க மக்களுக்கு இது டேஞ்சர். ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் அமெரிக்க மக்களுக்கு இது சிக்கல். எலெக்ஷன் வரும்போது ட்ரம்ப்பும் மாட்டுவார். அந்த சிக்கல் இருக்கு. இதெல்லாம் அமெரிக்கானால எவ்வளோ நாள் பொறுத்துக்க முடியுன்றது இருக்கு. இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஈரானால வலியை நிறைய சகிச்சுக்க முடியும். நீ இவ்வளவு அட்டாக் பண்ணாலும் ஓரளவுக்கு அந்த வலியை வந்து சகிச்சுக்க முடியும். அமெரிக்காவுக்கு அது முடியாது. சின்ன டேமேஜ் பெரிய தாக்கம். ஆமா, அந்த பெயினை டாலரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அமெரிக்காவுக்கு கம்மியா இருக்கும், ஐரோப்பிய நாடுகளுக்கு கம்மியா இருக்கும். ஸோ கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம்
பாதிப்பு ஏற்பட்டாலே அங்கே பெரிய பதட்டத்தை ஏற்படுத்திடும். எப்போ ராணுவ ரீதியெல்லாம் அவங்களை அட்டாக் பண்ண அவசியம் இல்லை. பொருளாதார ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டாலே பெரிய பாதிப்பு அது அமெரிக்காவில் ஏற்படுத்தும். ஸோ அந்த பெயினை அமெரிக்காவாலையும் யூரோப்பாலையும் மற்ற நாடுகளாலையும் பொறுத்துக்க முடியுமா அப்படின்றதான் கேள்வி. ஸோ இப்போ யார் ஃபஸ்ட்டு வழிக்கு வராங்கன்றதான் இப்போ கேள்வி. ஆனால் ஏதோ ஒன்று அமெரிக்கா பின்வாங்காமல் அங்கேயே நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ எதிர்பார்ப்பு இருக்காங்க. இல்லைனா சும்மா வந்தோம் பாம்பு போட்டோம் முடியல ஓகே அப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோம் சொல்லிட்டு போயிருக்கலாங்க. அவங்க அதை பண்ணாமல் அங்கேயே அவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிளான் இருக்குது, ஏதோ எதிர்பார்க்குறாங்க. அங்கேருந்து ஏதோ ஒன்று ஸ்ட்ராட்டஜியோடு தான் அங்கே வந்திருக்காங்க. பட் அது நடக்க மாட்டேங்குது. ஸோ ப்ரெஷர் போட்டு பார்க்குறாங்க. நிறைய விஷயங்களை மூணு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.